நல்ல நல்ல ஒரு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அது வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு தான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அப்படி பண்ணதில்ல. இப்போ ரசிகர்கள் தாக்குதல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நமக்கு தெரியும். இப்ப Twitterல நம்ம அது மாரி ஒரு சமூக ஊடகங்கள் இருக்கிறப்போ நமக்கு தெரியும். எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியா எல்லா பதிவும் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர வளர விடாம பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். மக்கள் வந்து ஒரு புதியவர அதுவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் அரசியல்னு கொண்டு வரப்போ, அவங்களுக்கு நெறைய நிலைப்பாடு இருக்கும். ஒருத்தர ரசிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இருந்துச்சு. பட் விஜய் வந்து தலைவர் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். ஒரு ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்கிறாங்க. அந்த ஒரு ரசிகரும் அவங்க வீட்ல உள்ள ஓட்ட ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ உள்ள ஜெனரேஷன் பொறுத்தவரையும். ஏன்னா, இப்ப இருக்க எல்லாருமே படித்த, அதாவது சமூகம் சார்ந்த அக்கறை உள்ள மக்கள். அதனால அவங்க வீட்ல உள்ள ஓட்ட அவங்களே கன்வெர்ட் பண்ணி குடுத்துறாங்க. அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இது மாரி பொது தளத்துல இயங்குற மத்த கட்சிக்காரங்க, இப்போ பரப்புற அவதூறுகள சரியான முறையில கையாளணும். அதுதான் இப்போதைக்கு உள்ள என்னோட ஒரே ஒரு கன்சர்ன். ஏன்னா வந்து வழக்கமா இருக்க அரசியல் கட்சிகள் நடத்துற முன்னெடுப்ப தமிழக வெற்றி கழகமும் பண்ணக்கூடாது. எப்படி சொல்றேன்னா, கட்சியோட தலைமைய க கவனத்த ஈர்க்கணும்னு சொல்லிட்டு பண்ற சில விஷயங்கள், அது சோசியல் மீடியால போற வைரல்கள், இது வந்து தேவையில்லாம நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட முன்னெடுப்ப கொஞ்சம் பேக்வர்டுக்கு மறுபடியும் கொண்டு போகும். இது வந்து நான் எந்த ஒரு அரசியல் கட்சிய சார்ந்துன்னு சொல்லல. அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறத கூட நான் சொல்லல. நான் ஒரு சாதாரண ஒரு ஜெனரலா ஒரு பப்ளிக்கா தான் சொல்றேன். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் மக்கள்ட்ட எப்படி கொண்டு போறது? ஏன்னா Twitterல போறது எல்லாமே மக்களுக்கு பொதுஜன மக்களுக்கு போகுமான்னு தெரியாது. கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அத நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போணும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கரெக்ட்டா மேல எப்படி நடக்குது? யாராருக்கும் பின்னாடி அலையன்ஸ் இருக்கு? யார நம்ம வந்து ஏன்னா நெறைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எது நமக்கு பிடிக்கலன்னு டிசைட் பண்றதுக்கு ஒரே கருத்து இருக்கணும். மாத்தி மாத்தி நம்ம குடுத்துட்டோம்னா, மறுபடியும் பழைய மாரியே அந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாவும், மத்த அரசியல் கட்சிகள் செய்ற கோமாளித்தனத்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே ப்ரோ. ஓகே, நன்றி ப்ரோ. செய்து ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, மாநாடுல வந்துட்டு தளபதி ஒண்ணு சொல்லுவார்ல, நமக்கு தேவையானது வந்துட்டு இருக்க இடம், உடுத்த உடை, வேலை, இந்த இது சொல்லுவார்ல. கவனிச்சு வந்தீங்கன்னா இருந்து அவங்க வாய்ஸ் கட் ஆகுது ராஜேஷ் ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆட்டோ ப்ரோ. அதே மாரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி கரெக்ட். பேசிக் வந்து நம்ம எப்போதுமே மக்கள் பிரச்சனைக்கு வந்து நம்ம அதிகமா குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையில எல்லா இடமும் வந்து டிராஃபிக் பயங்கரமா இருக்கு. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இத வந்து நாங்க என்னோட ட்விட்டர்லயோ நெறைய ட்விட்டர்ல வந்து நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா, இப்ப சோழிங்கநல்லூர்லேருந்து மேடவாக்கம் டூ பெரும்பாக்கம், பெரும்பாக்கம் டூ சோழிங்கநல்லூர் ரோடுலாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாரி பள்ளிக்கரணை ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இது அந்தந்த ஏரியால இருக்க விஜய் மக்கள் இயக்கம் அல்லது நமது தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்து மக்கள் பிரச்சனைக்கு போராடணும். ஏன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஊர்ல இருக்கவங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரோடு மோசமா இருக்குன்னா, டப்புன்னு இறங்கி ரோட்ல நின்றுவாங்க. அதே வந்து நீங்க இப்ப ஒரு ஆஃபீஸ்க்கு போறவங்களோ, ஒரு டெய்லி கமிட் பண்றவங்களோ வந்து அது மாரி டப்புன்னு இறங்கி நிக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு ஏத்த மாரி சரியான ஒரு இது இல்ல. ஸோ இத வந்து ஒரு முன்னெடுப்பா எடுக்கணும். ரோடு சரியில்லையா? ஒரு இடத்துல கன்டினியூவா பிரச்சனை போயிட்டு இருக்கா? அத வந்து நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்கம் எடுத்து, அது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்க கிட்ட இன்னும் அப்ரோச் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடிப்படை தேவைகள நம்ம சரியா மக்களுக்கு எங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ, அததான் சரி பண்ணி குடுத்தாலே, ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம மக்கள்ட்ட நம்ம ஈஸியா போய் ரீச் ஆகலாம். ஒரு சின்ன உங்களோட கருத்துல வந்து ஒரு சின்ன முரண். ஏன்னா நம்மள வந்து இப்ப நார்மலா மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய இஷ்யூலயே வந்து அந்த கொலை, அதாவது அஜித்குமார் கொலை வழக்குக்கே வந்து நம்மள வந்து ஒரு சாதாரண போராட்டத்துக்கு கூட வந்து அவ்வளோ எதிர்ப்பு நடக்குது. நம்மளுக்கு திமுக இருந்தோ, ஆளுங்கட்சிட்ட இருந்தோ, மத்த எல்லா கட்சிகள்ட்ட இருந்தும் மக்களுக்கான போராட்டத்துக்கே, அதாவது அவ்வளவு பெரிய இஷ்யூக்கே வந்து நம்மளுக்கு அவ்வளவு எதிர்ப்பு கிடைக்கும் போது, இந்த மாதிரி இது சாதாரண சொல்ல வரல, இதுவும் அத்தியாவசியம் தான். இந்த வீதி சரியில்லை, டிராபிக்லாம் அத்தியாவசியம் தான். பட் அதை வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, எப்படி சொல்றது, ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க.
அது கண்டிப்பா நீங்க போலீஸோ இல்ல சொல்றது இதுவோ கரெக்ட் தான் பிரதர். ஏன்னா கண்டிப்பா அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். சரி, நான் பர்சனலா சில நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் நான் கால் பண்ணி பேசுவேன். நான் பாலிமர் இது மாதிரி நியூஸ்க்குலாம் சொன்னேன். இது மாதிரி என்ன சொன்னேன்னா, டெய்லி வந்து இந்த இடத்துல ரொம்ப இஷ்யூவா இருக்குங்க. ஒரு நார்மல் ஒரு 6 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் நீங்க வந்து நியூஸ் ஹைலைட் பண்ணி போட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 அஃபிஷியல் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லலாம். அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்களே எடுத்து போடுங்க சார் வீடியோ. சரி, நம்ம எடுத்து போடுறது வந்து ஒரு 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 பெரிய ஒரு மீடியா குடுக்குற சோர்ஸ் குடுக்க முடியாது. நான் அதே வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் நான் சொல்றேன். நான் இப்ப இறங்கி சாலையில மறிச்சு நீங்க நம்ம நிக்க இன்னும் சொல்லல. நீங்க நியூஸ் மீடியா வந்து இல்ல பழனியப்பன், நீங்க இன்னும் நீ வந்து நியூஸ் மீடியாவைலாம் வந்து நம்புறதே இல்ல, வந்து இல்ல. எனக்கு நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா, அபத்தமாவும் அவங்களுக்கு ஃபில்லர்ஸா கூட தோணுது. இருக்கட்டும். இது வந்து நம்மளோட நியூஸ் வந்து ஒரு ஃபில்லரா கூட இருக்கட்டும். அத பத்தி பிரச்சனை இல்ல. பட் அட்லீஸ்ட் ஒரு கவன ஈர்ப்பு தான். நான் மீடியாவெல்லாம் இப்ப எந்த ஒரு மீடியாவும் நடுநிலையான மீடியான்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரியுது. இல்ல அது நடுநிலைங்கிற ஒரு நம்ம இல்ல வார்த்தை இல்ல. தோழர்கள் நீங்க நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நம்ம தோழர்கள் வந்து அதான் தொடர்ச்சியா கவன நீங்க வந்து ஈர்ப்பு தான். இல்ல கவன ஈர்ப்பும் நமக்கு இல்ல அவங்க நீங்க வந்து இஷ்யூ பேஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆளுங்கட்சியில வந்து இது இஷ்யூ கேக்குறாங்க பேஸ்டா எடுத்துக்கிட்டாலும் கேக்குறாங்க. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், ம். அஜித் குமாருடைய லாக்அப் மரணமா இருக்கட்டும், கஸ்டடியல் டெத் ஆமா. அதுவா இருக்கட்டும், அந்த மாதிரியான ம். விஷயங்கள்ல இஷ்யூ பேஸ்டா நம்ம பிரச்சனையை அணுகுறதுலயும் நம்ம தோழர்கள் வந்து கரெக்டா மெட்டிகுலஸா அதுக்கான இல்ல, பாயிண்ட்ஸ், கரெக்ட். நான் அந்த சில விஷயங்கள்லாம் டெவலப்மெண்ட்ஸ், ரொம்ப அத இத அந்த விட கேஸ் டெவலப்மெண்ட் ஆகுறது, அது எல்லாத்தையும் எடுத்து அதை நீர்த்து போக விடாம கரெக்ட். தொடர்ச்சியா அதை பேசி அதை வந்து ஒரு பேசு பொருளா வச்சுக்கிறதுலயும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆமா. நீங்க சொல்ற மாதிரி டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு பார்த்துட்டாலும் மக்களுடைய சாமானிய பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகள் நியூஸ் கார்டுல வர்றதை கூட மேக்னிஃபை பண்ணி அதை இன்னும் ஆமாமா. ஆம்பிளிஃபை பண்ணி அதுல நம்ம தோழர்கள் தினசரி அரசியல தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமா. கரெக்ட்டு. நெறைய இல்ல. அதோட நெறைய ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி, அத வந்து உடனுக்குடன் ரிப்ளை பண்ணி, இது இல்ல, இது தப்பு, இது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அது என்ன ஆக்சுவலி ரீசன்ங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்சியும் இவ்ளோ சீக்கிரம் ஒரு குயிக்கா வந்து ஒரு அத வந்து கேட்ச் அப் பண்ணி கொண்டு வந்ததெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக்கழகத்த தவிர வேற எந்த கட்சிக்கும் இந்த மாரி ஒரு சிறப்பு இல்ல. ஃபேக்ட் செக்குங்கிறதெல்லாம் வந்து 75 வருஷ கட்சி, 100 வருஷ கட்சி எல்லாம் ஃபேக்ட் செக்ங்கிறது ரொம்ப ரொம்ப லேட்டா கொண்டு வந்த கான்செப்ட். நம்ம ஆளுங்க கரெக்ட்டா ரொம்ப குயிக்கா அத புரிஞ்சுகிட்டு அத செய்றாங்க. அது வகையில ரொம்ப ரொம்ப கிரேட் தான். ஆனா இதே மாரி டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு கவன ஈர்ப்பு, இல்ல வந்து மக்கள்கிட்ட நேரடியா போயி இப்ப நெறைய சேனல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அ எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அதாவது அவங்க யாரு, என்ன, எத பத்தி இருக்காங்கன்லாம் சொல்லாம, அவங்க ஒரு நியூஸ அவங்களோட கருத்து திணிப்பா இருக்கலாம், இல்ல கருத்து கணிப்பா கூட இருக்கலாம். அத குடுக்குறாங்கல்ல. அதே மாரி நம்ம அஃபிஷியல்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா வட்டத்துக்கும், எல்லா மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் டிவிகே பேஜஸ் இருக்கு. அதுல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, அது நம்ம சரி பண்றோம், சரி பண்ணல அடுத்த விஷயம். நம்மளால என்ன முன்னெடுப்பு செய்ய முடியுது? ரோடு இப்படி இருக்கு. அட்லீஸ்ட் இத பார்த்து ஒரு 100 பேர், 200 பேர்ல ஏதாவது ஒரு அஃபிஷியல் நான் என்ன கேட்கிறேன், நான் எனக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப ஆதங்கமா இருக்கும். ஒரு மினிஸ்டர், இல்ல ஒரு எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு சோழிங்கநல்லூர் வந்து பெரிய தொகுதி. இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. கிட்டத்தட்ட வந்து 1,50,00,000 மக்கள் அங்க இருக்காங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அவரு ஒரு நாள் சைரன் இல்லாத வண்டியில இந்த டிராஃபிக்க 1/2 மணி நேரத்துக்குள்ள டிராஃபிக்க கடந்து போயிட்டாருன்னா, நான் வாழ்நாள் ஃபுல்லா நான் டிஎம்கேக்கோ, இல்ல எந்த கட்சிக்கோ ஓட்டு போடுறேன். இது பண்ண முடியுமா? முடியாது. அவங்களோட அஃபிஷியல்ஸ் அவங்களோட கார்ல வச்சு போயிட்டா கூட 1/2 மணி நேரத்துல முடியாது. ஆனா டெய்லி கமிட் பண்ற, டாக்ஸ் பே பண்ற, அதிகமா உழைச்சு கொட்டுற ஐடி வர்க்கத்த போற எல்லாரும் அந்த ரோட்ல போறாங்க. அப்ப இத வந்து இது நான் எனக்கு ஒரே ஒரு மனசங்கடம்னா, இதுவே ஊரா இருந்தா விட்டுருவோமா? நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க. ரோடு இப்படி மோசமா இருக்குன்னா விட்டுருவோமா? டப்புன்னு இறங்கி நின்ற மாட்டோமா? ஏன் மக்கள் அத செய்யல? அப்ப யாருக்கும் மக்கள எதிர்த்து ப்ரோ பேசுறதுக்கோ ஒரே ஒரு செகண்ட். பழனியப்பன் ப்ரோ, நிறைய இதுல வந்து உங்களுக்கு பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. சரியா? நம்ம ஒரு ம், ஊர்ல ம். நடக்கிற பிரச்சனையும் அதுக்கு ரியாக்ட் பண்ற விதத்தையும் அப்படியே சிட்டிலயும் அதே மாதிரி பண்ணுவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரச்சனை கரெக்ட், ஒண்ணா கரெக்ட். இருந்தாலும் ம். தே ஒரு புரியுதா? ஒரு எதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி பண்ண கரெக்ட், முடியாது. கரெக்ட். பட் இத கவனத்துல எடுத்து செய்யணும்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. அத கண்டிப்பா நம்ம பாயிண்ட் டேக்கன். அது அத நெறைய இடத்துல இப்ப சையத் ப்ரோ சொன்ன மாரி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆக்டிவா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ம். நீங்க சொல்ற ஒரு ஏரியால மேபி இன்னும் கொஞ்சம் அத நம்ம சைடுல ஃபோக்கஸ் பண்ணாலும் இல்ல பண்ணலாம். இங்க நம்ம மட்டும் அதுக்கு இல்ல. அந்த நான் ம். விசாரிக்கிற இது வரையும் ஆஃபீஸ்ல, கொலீக்ஸ்ல விசாரிக்கிற வரையும் எல்லா ரோடு கண்டிஷனுமே இப்படி மோசமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம். எலக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குங்க. கண்டிப்பா போட்டுருவாங்க அப்படின்னு. மக்களும் அப்படிதானே. இப்ப மதுரை இன்னைக்கு ரோடு மோசமா இருக்குன்னா விட்டுருவாங்க. நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா அத ம். பத்தி மறந்துருவாங்க. நம்ம ரோடு இல்ல சரியாயிடுச்சுல்ல நம்ம அப்படின்னு விட்டுருவாங்க. அன்னைக்கு நம்ம ஆன்லைன்லயும் இத பத்தி ஏதாவது ஒரு விஷயம்னு வரும்போது பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல யாராவது நம்ம ம். ஆட்கள் யாராவது கவர் பண்ணி அத எடுத்து போட்டாலும் அத ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ம். சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும்.
பட் பண்ணுவோம். தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா இது வந்து இதுக்கப்புறம் இந்த இது நியூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லா மீடியாவுமே வந்து பயாஸ்டா இருக்காங்க. யாருமே நம்ம ம். கொடுக்குற நியூஸை கரெக்டா போட போறது கிடையாது. நம்ம கொடுக்குற நியூஸ் அப்படியும் போட போறது இல்ல கிடையாது. பழனியப்பன், அதுக்கு ரெண்டாவது நம்ம மீடியா ரோடு இஷ்யூ ரோடு இஷ்யூங்கிறது அன்றாட மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். அது வந்துட்டு மீடியா கவர் பண்ணும், வைக்கணும், அட்ரஸ் பண்ணுங்கிறத தாண்டி அது அன்றாட மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தானே. அது மக்களுக்கே தெரியும். டிஎம்கே கவர்மெண்ட்ல இப்படிதான் இருக்குது ரோடு. நீங்க சொல்றது சோழிங்கநல்லூர் மட்டும் களத்துல இல்ல. வந்து நம்ம தோழர்கள் மக்களை சந்திச்சு பேசும்போது பேசிக் ஃபெசிலிட்டிஸை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது 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 வந்து ஃபீல்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குது. நம்ம கரெக்ட் தோழர்கள் கரெக்ட். இருக்காங்களா இல்லையா, ஒவ்வொரு தொகுதி வாரி பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க ஆமா மக்களை சந்திக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அட்ரஸ் பண்றதை எடுத்து வைக்கிறது அவங்களுடைய பேசிக் வாழ்வாதார பிரச்சனை பிளஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் பேசிக், அதாவது அரசு தன் கடமையாக செஞ்சு கொடுக்க வேண்டிய அடிப்படை வசதிகள். இதை டார்கெட் பண்ணி கரெக்ட். தான் அவங்களுடைய பேச்சு பிரச்சாரமே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படையில இருந்து தான் அரசியலே ஆரம்பிக்குது. தன் தேவை ஆமா ஆமா அப்படிங்கிறது தான் எல்லாமே ஒரு அடிப்படையில இருந்து குடிமகனுக்கு ஆரம்பிக்குது. அன்றாட ஆமா தேவை. அன்றாட தேவையில்லைன்னா ஒரு குடிமகனுக்கு தன் அரசியலே பிறக்குது. அது நம்ம ம். தோழர்கள் ஃபீல்ட்ல ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அதாவது என்ன சொன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அது கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு முக்காவாசி தொகுதிகள்ல இது வீரியமா நடந்துட்டு இருக்குது. இன்னும் சில இடங்கள்ல அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி போய்கிட்டு இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல பொதுக்கூட்டங்கள் அங்கங்க நடக்கும்போது அது வீரியம் அடையும். அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு. ஆமா ஓகே, ஆமா அதெல்லாம் போய்கிட்டு எப்போதுமே தான் இந்த இருக்குது. அடிப்படை ஆமா நீங்க சொல்ற மாதிரி அடிப்படையில இருந்து தான் எல்லாரோட அரசியலும் இல்ல ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து முடிச்சிடுறேன். நீங்க சொல்றீங்கல்ல அந்த டெய்லி நெசசிட்டியான விஷயங்களை வந்து சேர்க்கணுங்கிறது. இப்போ வந்து முக்கியமான பல பிரச்சனைகளே வந்து மூடி மறைக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து அவ்வளவு இருக்குது. நீங்க வந்து இப்ப எதிர்க்க சிம்பிளா சொன்னோம்னா அஜித்குமார் பண்ண மாதிரி நருட்டோ பல ஒரே விஷயம் ஒரு வந்து செகண்ட். அத வந்து அவர் சொன்னதை ஒரு ஒரு ஃபீட்பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம டாபிக் மாத்திருவோம். பாயிண்ட் ஆமா ஆமா டேக்கன். ப்ளீஸ் கோ டிபேட் சரி, டைம் ஓகே அதை கடந்து போயிடலாம். திரும்ப திரும்ப அதுல இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஆட்டோக்காரங்க ஓகே ஓகே இவரு ராஜேஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க இருக்கேன். இல்ல விஎம்ஐ பத்திக்கு பேசிட்டு இருந்தோம். இல்ல அதான் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்ல அதுதான் நான் ஒண்ணு சொல்ல வந்தேன். அதாவது தளபதி மாநாட்டுல இல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. இது கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா விருதாச்சலம் சைடு இருக்கு பாத்தீங்களா? இது ஆமா ஆமா விருதாச்சலத்துல இவரு இஎம்ஆர் விஜயன்னு சொல்லிட்டு ஒருத்த மாவட்ட செயலாளர் வந்த இதுக்கு மேற்கு கடலூர் மேற்கு ஆக்சுவலா 1200வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கண்டினியூஸா, அதாவது ஒரு நாள் கூட விடாத, ஈவன் மழையே பெஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டினியூஸா போட்டு இருக்காங்க. அது தளபதியே பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபங்க்ஷன்ல கூட்டு அவர் வந்து பாராட்டிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க நிறைய பேர் அந்த மென்ஷன் பண்ணீங்கன்னு பார்த்தா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா முட்டைப்பால் திட்டம் நிறைய பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கா இருக்கட்டும் இவங்களுக்கா இருக்கட்டும் நிறைய பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. உணவு போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள், பேரிடர் காலம் சொன்னீங்க. இதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல வந்து இந்த சிலிண்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுலே, அதாவது டாப் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது என்னோட பர்சனல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஎம்ஐ பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இது வச்சு பார்ப்போம்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா கொரோனா காலத்துல. ஸோ அதுதான் பாக்குது. கொரோனா காலத்துல சிலிண்டரு அதுக்கப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. இல்லைங்க, காய்கறி அது தளபதியே இது வந்து கூட இதாயிடுங்களா? ஏன்னா சிலிண்டர்ன்றது அந்த இல்ல டைம்ல வந்து நிறைய பேர் உயிரை ஆக்சிஜன் பிடிச்சி சிலிண்டர் வச்சிருக்கோம். ஒரு உயிரை காப்பாத்தும். ஆமா, நிச்சயமா இம்யூனிட்டி ஓ பவர் சரி சரி இருக்கக்கூடிய ஓகே சரி ஆட்கள் அந்த அவங்கலாம் வந்து சிலிண்டர் அந்த இதுல சொல்றீங்க. ஓகே ஓகே. ஆமா ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் சொல்றீங்க. சிலிண்டர். ஆமா ரொம்ப ஆக்சிஜன் பெரிய சிலிண்டர். விஷயங்க. ரொம்ப பெரிய விஷயம். வேற எந்த அரசியல் கட்சிகளோ, அரசியல் அமைப்புகளோ கூட இத செய்யறத பத்தி திங்க் பண்ணல ஆக்சுவலி. செய்ய முடியாது அப்படிங்கிறத தாண்டி இத இந்த பாயிண்ட்ல யோசிக்கல. அது அரசின் வேலை அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டாங்க. நம்ம தோழர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த இத ரொம்ப பெரிய வேலை அது ஆக்சுவலி. பெரிய அதுவும் தாட் ப்ராசஸ். ஹாஸ்பிட்டலுக்கே பாத்தீங்கன்னா இவங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போறதுக்கே நிறைய பேருக்கு ஒரு இதுன்னு வைக்கலாம். ஸோ அது வந்து நான் பார்த்தேன். நம்ம அது ரொம்ப ஒரு என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த விஷயம். ஸோ சரி, இது சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி தளபதி வந்து மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிப்படை தேவைகள் இப்ப சொல்லியிருந்தீங்க. அதேதான் நம்ம அதுதான் அடிப்படை தேவைகள் தான் முக்கியம். அதாவது வாழ்வாதாரம் உயர வந்துட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் உணவு இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்லியிருப்பாரு. இதை நோக்கி தான் விஎம்ஐயும் பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. கல்விங்கிறது கல்வி விருது வழங்கும் விழா, அதுக்கப்புறம் நோட் புக்கு கொடுக்கறது, நிறைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறது, இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பயிலகம் இலவச பயிலகம் கட்டி கொடுத்தது. இந்த மாதிரி கல்விக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், உணவு விருந்த விலையில்லா விருந்தகம் போடுறதா இருக்கட்டும்,
அப்புறம் வந்துட்டு பட்டினி தினத்துல வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற இந்த மாதிரி உணவுக்கு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு தையல் தையல் மிஷின் கொடுக்கறது, ஆட்டோக்காரனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, இஸ்திரி பெட்டி கொடுக்கறது, உறுதி இயக்கம் இந்த மாதிரி உறுதி இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு உறுதி முன்னாடியே பாத்தீங்கன்னா பிளட் டொனேஷன் அவங்களாவே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. உறுதி இயக்கம் ஆமா முன்னாடி அதுதான் உறுதி இயக்கம். ஆமா அதுக்கு முன்னாடியே பிளட் டொனேஷன், அது போக வேலாயுதம் படம் வந்தப்போ 52 பேர் வந்துட்டு உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க. ரசிகரா இருக்கும் போதே அந்த அப்போ வந்துட்டு உடல் உறுப்பு தானம் 52 பேர் பண்ணாங்க. இங்க எல்லாமே நம்மளோட தேவை, அடிப்படை தேவை என்னையோ அதை நோக்கி வந்துட்டு உதவிகள் பண்ணாங்க. சும்மா வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணாம, மக்களோட அடிப்படை தேவை என்ன, அதை நோக்கி நம்ம வந்துட்டு உதவிகள் பண்ணணுங்கிறது தான் அன்னையிலேருந்து வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு முதல் உதவியா வந்துட்டு கல்விக்கு தான் எப்போதுமே முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு வந்து அதான் தலைவர் சொல்லியிருப்பாரு, சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற பேர் அத கிடைக்கணும். 15 வருஷம் அது வந்து பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா நடப்பு காலத்திலே நடக்குது. இல்ல அது முன்னாடியில இருந்தே ஆமா. பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. 15-20 வருஷமா பண்ணிட்டு இதுக்கப்புறம் அதை இன்னமும் வந்துட்டு பெருசு பண்ணதுக்கு தான் வந்துட்டு அடுத்த பயணமா வந்துட்டு அரசியல் பயணம். திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு இனிமேல் உதவி ஆக்சிஜன் சிலிண்டரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விலையில்லா விருந்தகமும் சொல்லிட்டு அதுவும் ரொம்ப பெரிய பயன் மக்களுக்கு. அது ரொம்ப சொன்ன மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ்ல அத வேற இப்போ ஒரு அராஜகம் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் பண்ணி போலீஸ வச்சு விரட்டி க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த இடத்துல பண்ணாங்க. எந்த லொகேஷன் எக்ஸாக்டா ஞாபகம் வரல. இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அதை வேற பண்ணானுங்க. நீ பண்ண வேணாம் நல்லது, அதுவும் நல்லத ஒருத்தங்க பண்றத போய் ஒரு அதிகாரத்துல இருக்கிற போலீஸ வச்சு அடக்குமுறை பண்றதுன்றது எவ்வளவு ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்ல அத ஒரு சின்ன வேர்ட்ல அடைக்க முடியாது. அனகாபுத்தூர்ல இதை பண்ணாங்கல்ல, பயிலகத்தை வந்துட்டு மூட சொன்னாங்கல்ல, அதை நம்ம கேஸ் போட்டு இது பண்ணோம்ல. ஆமா ஆமா அங்கேயும் நடந்துச்சு. ஆமா ஆமா பல இடங்கள்ல நம்மள இல்ல அவங்களோட இது இயலாமையை தானே காட்டுது. ஒவ்வொரு வாட்டியும் மக்களுக்கு இது டைரக்டா பயனடைறாங்க. இது சும்மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு விளம்பரத்துக்கான ஒரு விஷயங்களை தாண்டி மக்கள் பயனடையவும், எப்ப எந்தெந்த விஷயங்கள்ல மக்கள் பயனடைறாங்களோ அந்தந்த கட்சிகளுக்கு இதுவரை ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் மூலமா எக்ஸாம்பிளுக்கு அம்மா உணவகங்கள் இருக்கட்டும், அதுல டைரக்டா மக்கள் பயனடைஞ்சாங்க. அதனாலதான் பெரிய லெவல்ல ஜெயிக்கப்பட்டுச்சு. சோ இதே மாதிரி நம்ம மக்களோட நெசசிட்டியை நோக்கி நம்ம நம்மளோட செயல்களாகட்டும், நம்ம திட்டங்களாகட்டும், அதை நோக்கி நகரும்போது இவங்களுக்கு பயம் வருது. ஆஹா இவ்வளவு நாள் நம்ம இலவச பேருந்து பெருசா பேசிக்கிட்டு இருந்தோம். அதை விட முக்கியமா உணவுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இதுவரைக்கும் உணவை கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு அங்கன்வாடியில உள்ள முட்டைகளையே ரொம்ப கேவலமான கூமுட்டைகளா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அரிசியில அதுவே புழு, மக்களுக்கான அரிசியில புழு, அதான் குழந்தைகளுக்கான உணவுல கூட அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது ஊழலும் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது சாதாரண மக்களுக்கு, விளிம்பு மக்களுக்கு டைரக்டா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யப்படுது. இந்த மாதிரி வேலைகள் பூர்த்தி செய்யப்படுச்சுன்னா அவங்க மனசுல ஆழமா இவங்கதான் ஓட்டு போட போறாங்க. இவ்வளவு நாளா இவங்களதான் வச்சு பிரச்சாரத்துக்காகவும் கூட்டத்தை ஃபில் பண்றதுக்காகவும் இவங்களதான் காசுக்காக கொடுத்து கூட்டிட்டு போய்க்கிருந்தாங்க. பட் இப்ப இவங்களோட மனசுல ஆணித்தரமா பதியக்கூடிய அளவுக்கு நம்மளோட நலத்திட்டங்கள் இருக்கவும் இவங்களால என்ன செய்ய முடியும் தெரியல. அதனால டக்குன்னு உடனே என்ன செய்யறது, நீ திட்டங்கள் கொடுக்கறதுனாலதான் மக்களுக்கு கவர்ந்து எடுக்கப்படுறாங்க, நீ திட்டமே கொடுக்க வேணாம், நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டைரக்டா மக்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்துறாங்க. இது அவங்களோட இயலாமைன்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா. சோ நான் இப்போ நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு எதுவும் டாபிக் எதுவும் வைக்கல, சும்மா தான் நம்ம போட்டோம். அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ நாளைக்கு ஹேஷ்டேக் வரப்போகுது காலையில. அதுவும் ரிலவெண்டா தான் எதுக்கு என்று நாளை நிகழ்வை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க வேர்டு. இந்த ஸ்பேஸ் மட்டும் இருக்கவங்க மட்டும் கேட்காம மற்றவங்க கேட்காதவங்க, மற்ற ஸ்பேஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அஃபிஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேஷ்டேகும் வரும். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கும் ஈவினிங் ஆன்லைன் சோஷியல் மீடியா விங் சார்பா. ஸோ அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் நாளையில இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோ அது? ஒண்ணு இல்ல, ஈவெண்ட் தான். ஏதாவது ஆன்லைன்ல நடக்கிற ஏதாவது பத்தி ஒரு Okay. அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஏதாவது நடக்கிறத பத்தி. ஐடி விங் பேஜ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேஜ்ல தான் எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்ன நடக்க போகுது எல்லாமே வரும். ஸோ அதையும் நம்ம தொடர்ச்சியா இது இல்ல பண்ணலாம். இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஒவ்வொரு வீக்கெண்டும் இப்படி கொத்தடிமையில கதற விட்டுக்கிட்டே இருந்தா
இது இப்ப நம்ம இந்த சண்டே மட்டும் இப்ப நீங்க பண்றோம். இப்ப நீங்க கேக்குறதையும் சேர்த்து நாளைக்கு பதில் வரும், அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு வரும், அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ உங்கள் கோரிக்கைகள் எல்லா நிறைவேற்றப்படும். சும்மா கோரிக்கைகளும் 200 ரூபா நிறைவேற்றப்படும். வாங்குறானுங்க, எல்லாம் அனுபவிக்கிட்டோம். அப்புறம் இந்த இதுல இருந்து வந்து கொஞ்சம் ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அது எல்லாருமே டீவியேட்டடா இருக்கணும்னு தாங்க நினைப்பாங்க. ஆனா அது சம்வாட் என்ன ட்ரிகர் பண்ணி, ஏன்னா கண்டென்ட் வேற நிறைய இருக்குதா உங்களுக்கு, வச்சு செஞ்சு ஆமா விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். புரியுதா இல்லையா? அடிக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரிலாம் இருக்கான். ஆமா இப்போ ஆமா வந்து இப்போ ஊன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது போர் அதுன்னும் போது பசங்க பொழந்து விட்டுருவானுங்க. அது ஒண்ணு. அவனுக்கு தெரியும், பசங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், இவன் வந்து திமுக காசை வாங்கிட்டு கூவிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா, அது இது அப்பதான் ஐயோ தெரிஞ்சிருச்சே டேய், நீ செய்யறது உலகத்துக்கே ஆ, தெரியும்டா. ஆமா தெரியும். பிளஸ் அவங்க தம்பிமார்களுக்கே நிறைய தெரியுதுங்க. அதுக்கே தெரியுது, சம்பந்தமே இல்லாம எதிர்த்து இவன் கேள்வி விஜய். கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ரசிகர், இது மட்டும் சொல்லிடுறேன், நான் அந்த டாபிக் ரொம்ப பெருசா இது பண்ண போகல. ரசிகர் படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இல்லையா, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியும். இங்க இருக்கிற ரசிகர்கள் நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க இருக்கிற ரசிகர்கள் வந்து கட்சியவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சில சமயங்கள்ல, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய வந்துட்டு விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னன்னா மஞ்ச நோட்டீஸை கொடுத்து தமிழ்நாட்டுடைய கடன் அடைப்பேங்கிற. நீட்டு பிரச்சனையை எப்படி தெரியும்? ஏன் தலைவன் வந்து சென்சிபிளான சொல்யூஷன் சொல்லியிருக்கான், ப்ராக்டிகலி பாசிபிளான, எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என் தலைவர் வந்து பேசிட்டு போறாரு. நீ என்ன தெரியுமா சொல்ற? இந்திய மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாட்டு இதை அப்ரூவ் பண்ண தேவையில்லை, சட்டசபையில சட்டம் இயற்றுவேன் அப்படின்னு சொல்ற. ஓகேயா? கச்சத்தீவை எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஷனை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை பிரதானமா இது பண்ணணும், இன்டரிமா நம்ம பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக லீஸுக்கு 99 இயர்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறிவுபூர்வமா ஒரு சொல்யூஷனை எப்படி நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கிற. நீ என்ன சொல்ற? ராத்திரியா நெய்தல் படையை கட்டி நான் மீட்டு போர் புரிஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்ற. அயோக்கிய பயல நீ. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தன் எதிர்த்தாப்புல உட்காந்து கை தட்டிட்டு இருக்கான் தெரியுமா? இவன் தான் ரசிகன், நான் ரசிகன் கிடையாது. என் தலைவர் இப்படி பேசவும் மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு விஷயத்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு பேசி கைத்தட்டு வாங்கவும் மாட்டாரு. அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஆட்களே அதை விமர்சிப்பாங்க. அவர் பேச போறது இல்ல, அந்த மாதிரி சொல்றேன். அப்ப எப்படி எங்களை எப்படி நீ ரசிகன்னு சொல்லிட்டு சொல்ற நீ? எங்க படத்துல ஒரு காமெடியன் கூட இதோட பெட்டரா பேசுவான். அவ்வளவுதான், அதுதான் உண்மை. அப்ப நீ பாரு, இது வரைக்கும் எல்லாமே ஒரு அறிவு கட்டத்தனமாவே வந்து பேசிக்கிட்டு அத்தனை பிரச்சனைக்கும் எல்லா இதுக்குமே வீரவசனம், சினிமால பேசுற டயலாக்கு, சினிமா இது அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இங்க இருந்து போர் புரிவேன், நீ அவனை தொட்டானா இங்க இவனை இது பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு அத்தனையும் சினிமா வசனங்களா பேசிட்டு நிஜத்துல இந்தியன் கேஸ் வாங்கிட்டு உட்காருவேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உடைய இதுபடி எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த, எந்த சொல்யூஷனுமே வந்து மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாதத்தை வச்சு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து தமிழ்நாட்டு கடனை அடைச்சிருவேங்கிறாங்க. உலக வங்கிக்கிட்டு நான் சொல்லிடுவேன், அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த அப்படி மஞ்சள் நோட்டீஸ். எனக்கு தெரிஞ்சு மூளை இருக்கவே இப்படி பேச மாட்டான். அதுக்கு கை தட்டுறாங்க. அப்ப அவன் ரசிகனா, நான் ரசிகனா? தமிழ் தேசியம் அதுக்கு டைட்டில் மட்டும் வச்சுக்கிற, படத்துக்கு பேர் வந்து தமிழ் தேசியம். ஒன்னும் இல்லைங்க, இந்த சாங் கோட்ல வந்து பாத்தீங்களா, அந்த மைக்கு சிம்பிள் காமிச்ச உடனே வந்து நேரம் அதுக்கு வந்து நம்ம இதே ரசிகன் கால வந்து விழுந்தாருங்க அன்னைக்கு. கேம்பியனை தொடங்குவோம், மைக்கு கையில் இருக்குவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓட்டி கேட்டு இன்னைக்கு வந்து சைக்கிள்ல போகும்போது வந்து ரெட் அண்ட் பிளாக் திமுக சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொத்தடிமை வந்து காலில் விழுந்தாங்க. இவர் என்னன்னா சாங்கிக்கு வந்து மைக் எடுத்துட்டாப்ல, மைக் எடுத்து 2 பேரும் ஃபர்ஸ்ட் தேவைங்கிறப்ப வந்து காலில் விழுகிறதும், தேவையில்லைங்கிறப்ப வந்து கடிக்கிறதுக்கும். நாங்கெல்லாம் நாய் கிடையாது, மனிதர்கள். தேவையான திட்டங்களை நோக்கி, சிறப்பான திட்டங்களை நோக்கி நாயாண்டா சரிதான், சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சையத் ஐயா இன்னும் ஐயோக்கு பயிலை சொல்ல நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அது அந்த கன்க்ளூஷன்ல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. ரொம்ப அந்த ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு அந்த சிக்னேச்சர் இப்ப அந்த சிக்னேச்சர் வந்துருச்சு எப்படியோ ஒண்ணு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரசிகன்றவன் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. எல்லாத்தையும் ரசிக்கிறவன்லாம் ரசிகன் கிடையாது. தனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்தா மட்டும்தான் அதை ரசிக்கக்கூடியவன் தான் ரசிகன். சரிங்களா? அதை தாண்டிதான் வரக்கூடியது எல்லாமே ரசிப்புதனோட இருந்தாதான் ஒரு ஈடுபாடோட ஒரு கட்சி செயல்பாடோ ஒரு ஒர்க்கோ நீங்க எதா இருந்தாலும் அதுல ஈடுபாடோட இருக்க முடியுமே தவிர ரசிப்புத்தன்மை இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படி சாதாரணமாலாம் நீங்க இடம் போட்டுட முடியாது. அப்படிப்பட்ட ரசிகர் கட்டமைப்போட வந்தவர் தான் எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும். அரசியல தனக்குன்னு ஒரு மைல்கல் எல்லாரும் நிரூபிச்சது வந்து அவங்களுக்கு ஒரு ரசிகர் கட்டமைப்பு தொண்டர்களா மாறி மக்கள் சக்தியோட ஒரு மைல்கல்லை நட்டுட்டு போயிருக்காங்க.
இவர் மாதிரி அரசியல் இடைத்தரகர்களால வந்து நிலைப்புத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க, தனக்கு எங்க சப்போர்ட் வேணுமோ அங்க போய் காலில் விழுவாங்க. இவங்க எல்லாம் காணல் நீர் பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பெரிய கடல் மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போக போக பார்த்தா ஒண்ணுமே இல்லாத விஷயம் மாதிரிதான் இவங்கள. அது மாதிரிதான் இவரெல்லாம் ஊரகா மாதிரி தொட்டு அடிக்கணுமே தவிர சாப்பாடு மாதிரி முழு நேரமா போட்டு நம்ம அடிக்க போறதில்ல. தொட கூட இல்ல, பாத்துக்கலாம், வெற்றி தொட கூட நிச்சயம் கூடாது. வரலாம் ஒரு ஆள் முதல்ல இல்ல. இவ்வளவு நேரம் என்டிகே பத்தி பேசுனீங்களே, என்டிகே கட்சிக்காரன் கூட இவ்வளவு நேரம் பேசிருக்க மாட்டான். விக்னேஷ் ப்ரோ வீட்டு பக்கத்துல கூட அவன் ஒருத்தன் இருக்கான் என்டிகே கட்சிக்காரன், அவங்க கூட இவ்வளவு நேரம் பேச மாட்டான். அந்த வார்த்தையை சொன்னதுக்கு, கட்சி பேரை சொன்னதுக்கு அலெக்ஸுக்கு. நான் கட்சி பேரை சொல்லாம பேசிட்டு இருக்கேன். ஓ பேர் சொல்றது கேவலமாகுதா? பேரே சொல்லாம ஆனா எல்லாருக்குமே புரியும் அவன் பத்தி தான் பேசுறான். அதான் அவன் ஸ்பெஷாலிட்டியே. அதுதான் இன்னும் அசிங்கமா இருக்குது. டிஎம்கே காரன கூட அடிக்கலாம், இவனு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. கட்சத்தி நெய்தல் படம்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. மேப்படியா யாருங்கிறது தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். நாம் தமிழரோட எந்த தொண்டர்களுக்கும் இல்ல நானாவது பரவாயில்ல, இல்ல நானாவது பரவாயில்ல என்டிகேன்னு சொன்னா ஒரு நாம் தமிழர் வாங்க. சரிங்க, நாம் தமிழருங்க. சரி, நான் வேற ஏதோ சொல்லுவேன், ஆனா வந்து பண்பு ஏதாவது பச்சையா சொல்றேன்னு சொல்லுங்க. கலரும் பச்சை தான், சொல்லுங்க ப்ரோ. இவர் வந்து மரங்களுக்கு மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மாடு மாநாடு நடத்துவாரு. மரங்களை இது பண்ணுவாரு. மனுஷன் கடைசி வரைக்கும் இந்த கட்சிக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, போன தேர்தல் எவ்வளவு ப்ரோ வாக்கு வாங்கினாங்க? 7%, 30 லட்சம் ஓட்டு. 8 அது 8 இல்ல ப்ரோ. நீங்க ஆக்சுவலி புள்ள விவரம் பாத்தீங்கன்னா 7 இல்ல 8 தான். இல்லன்னா அங்கீகாரம் கிடைக்காது. 8 ஏதோ ஓகே 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு இல்ல. நான் ஓப்பனா பொது வழியில சொல்றேன் ப்ரோ. இல்லன்னா அரசியல் விட்டே நான் விலகிடுறேன். இங்க வந்து பேசுறதுல என் வாயை வச்சு உளறிட்டு இருக்க மாட்டேன். இந்த தேர்தலோட அந்த ஓட்டு வந்து மொத்தமா இங்க வந்து தாவேகா கட்சிக்கு வருது. எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து அரசியல்ல இருந்தவன் தான், என் குடும்ப அரசியல்ல இருந்திருக்குதான். எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க இந்த கட்சியெல்லாம் வந்து சும்மா இடைக்கால கட்சி. இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது டிரான்சிட் ஏர்போர்ட்னு ஒண்ணு வரும்ல, போற டெஸ்டினேஷனுக்கு நடுவுல ஒரு வர ஏர்போர்ட், அவ்வளவுதான் இவனுங்க. அவ்வளவுதான். இந்த 6.5 உங்க தகுதிக்கு அவங்கிட்ட சவால் விட்டது உங்களுக்கு அசிங்கம் தான். இல்ல சவால் இருக்கட்டும். இந்த கட்சிக்கெல்லாம் நானே போதுங்க, நானே போதும். நீ என் தளபதிய பேசுறது பத்தி நீ யாருமே கிடையாது, புரியுதா? இங்க பெரியாருங்கிற ஒரு பின்பத்தை எவ்வளவு அவதூறுக்கு உள்ளாக்கி, நம்மளோட கொள்கை தலைவருங்க அவரை வந்து அவதூறுக்கு உள்ளாக்கி, அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனா பேசக்கூடிய பாலிடிக்ஸ் தான் இவங்களுக்கு. சங்கி கொடுத்த அசைன்மெண்ட். சங்கி என்றால் நண்பன்னு பேசினவங்க பெரியார வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பொது வழியில வந்துட்டுனா அதுக்கு ஆதாரம். திமுக சங்கி கொடுத்த அசைன்மெண்ட் தானே சொல்றீங்க? பேசுறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரான ஒரு பெரியாருங்கிற மாதிரி இவங்க கட்டமைச்சாங்கல்ல, அது எல்லாமே ஒரு சங்கி அசைன்மெண்ட் தான். இன்னைக்கு திரள் நீதி வந்து காலி ஆயிடுச்சு. வெளிநாட்டு ஈழத்து தமிழர்கள் உங்களுக்கு காசுக்கு அமிச்சு நீங்க உடலை பெருத்தீங்க. இன்னைக்கு அந்த காசு கம்மியாவது, நீங்க இன்னைக்கு போய் புது இடத்துல கையேந்துறீங்க. அதே டாட்டிக்கு தான் எங்களை அடிக்கணும்னு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன், அடுத்த தேர்தலோட உங்க ஓட்டு ப்ரோ 26ல இல்ல 26ல 2-3% தான் வரும் பாருங்க என்டிகேக்கு. அதுவே அரசியல்ல இல்ல சிவாஜி. நான் சொன்னதுக்கு என்ன முன்னாள் நாத்தாக்க தம்பி, அதனாலதான் 2 வரைக்கும் குடுக்குறேன்னு சொல்லிட்டானுங்கடா. இல்ல ப்ரோ, நானாவது சொன்னேன். விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு பாஸ் கிட்டே சித்து கிட்ட தான் பெட்டு கட்டியிருந்தாரு. என்னன்னா 2-3% மேல அவன் வாங்கிட்டானா நான் 5000 ரூபாய் தரேன்டான்ட்டாரு பெட்டு. ஆமா எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா? ஜெனரலா சும்மா கேக்குறேன். நாம் தமிழர் கட்சியுடைய ஃபவுண்டர் இல்ல சீமான் கிடையாது, எனக்கு தெரியும். ஆதித்யநாத். ஆமா ஆமா, சீபா ஆதித்யநாத். கடைசியில உதயசூரியன் சின்னத்துல 1967ல நின்றாரு அவரு. சிம்பிளா நான் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் மத்தது அப்புறம் பேசுவோம். ஏங்க இவங்க வந்து ஒரு தவறான போக்கு இந்த கட்சியில என்ன தெரியுமா? தமிழ் தேசியமோ திராவிடமோ எது உண்மையா கண்டிக்கிறேன், கட்சின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு என்டிகே ஒரு இது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சையது ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஏதோ எதிர் சித்தாந்தம் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. தளபதி எவ்வளவு மெச்சூரா மாநாடு அன்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2மே எங்க கண்ணு. இன்னைக்கு
ஆரம்பித்து இருக்கக்கூடிய கட்சிக்கு இருக்கிற ஒரு இன்னொரு பேலன்ஸ்டு விஷயங்க வியூ பாயிண்ட். இன்னொரு விஷயம் சிந்து ரெண்டுமே சொல்லுங்க வந்து சொல்லுங்க. இந்த மண்ணோட கண்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்படியாப்பட்ட இதை வந்து நான் இது பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவர் மென்ஷன் பண்ணதே இல்லை. ஏன்னா இந்த ப்ரோ இதுல மக்களும் அப்படித்தான் பாக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு யூஸ் நிமிஷம் ப்ரோ, இல்ல பண்ணிக்கோங்க ப்ரோ. சித் ப்ரோ ஒரு நிமிஷம் நோட் பண்ணீங்களா ஒரே ஒரு இதுல? கிளாரிபிகேஷன் அலெக்ஸ், ஒரே ஒரு செகண்ட். அதாவது அது வந்து நம்மளோட கட்சியோட கொள்கைனோ எங்கேயோ சொல்லல. அத வந்து ஒரு அப்சர்வேஷன் தான். திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எப்படி பாக்குறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தானே தவிர அது எங்கேயுமே நம்மளோட கொள்கையோ கோட்பாடோ கூட கிடையாது. இத வந்து தமிழ் தேசியத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்ல இது பண்றோம்னு அந்த மாதிரி ரெண்டு பிரிதல் தேவை கிடையாது. இது ரெண்டு கண்கள், இந்த மண்ணோட கண்கள்னு அந்த அப்சர்வேஷன் பண்ணும். அது எதிர் சித்தாந்தமா போற்றே இல்ல சித் ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல தளபதி வந்துட்டு ரெண்டும் சொல்லிட்டாருல. ஒண்ணு அதான் சாலைக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, இல்ல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணதும் இல்லாம நம்ம ஆள் என்ன பண்ணாரு ஞாபகத்தை, ஹாப்பி பர்த்டே சிம்மான்னு போட்டார் அக்கௌண்ட்ல. அப்பவே வந்துட்டு இல்ல ப்ரோ, ஆம்பளை படத்துல சண்டை போடும்போது அண்ணா உனக்கு சண்டை உங்ககிட்ட சண்டை போடுறேன் மூடு வரலன்ற மாதிரி ஒண்ணுதான் இன்னமும் தெரியல. நம்ம ஆளுக்கு தான் கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது ஹாப்பி பர்த்டே சிம்மான்னு போடும்போது. அப்பவே விக்னேஷ் ப்ரோ, எனக்கு இவர் ரீசெண்டா போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததை வந்து ஒரு அரசியல் பண்பா பார்க்க முடியல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர்கிட்ட பண்பு எதிர்பார்க்கறதே உன் மேல தப்பு. இவன் ஒண்ணு போட்டு அடிக்கிறேன். ஒரு மீட்டிங் தான் ப்ரோ. இல்ல நான் எப்படி பார்த்தேன்னா, மறாத நாள் வந்து அவருக்கு வந்து ஹியரிங் இருந்துச்சு கோர்ட்ல. ஓகேங்களா? அரசு தரப்புகள் வந்து ஒருத்தவங்க கூட ஆஜராகல. ஏன்னா ஆல்ரெடி அவரோட கேஸ் வந்து எண்டிங்ல நிக்குது. சோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன்ன்ற மாதிரி நான் அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு என்னோட ஒன்னும் இல்லைங்க. இல்ல ஈடி அப்ப ஸ்டாலின் அங்க போன மாதிரி இவர் இங்க வந்துட்டார். எல்லாமே ஒருதான், ஒரு இதுதான். நான் எதுக்கு சொல்றேன்னா அதுதான் சொல்றேன். ப்ரோ இறந்தவர் முத்து அவரோட ஃபேமிலியா பார்க்க போகாம ஸ்டாலின் அவர்களை பார்க்க போறாருன்னா இது ஒரு சாக்கு. இதை வச்சு அவர் வேற டீலிங் அங்க பண்ணிருக்காரு. சும்மா ஒரு சாக்குக்கு இறந்தவருக்கு அனுதாபம் தெரிவிக்க போறாரு கம்பெனிக்கு. ஐயா நாங்க யாரையா கடிக்கணும்? ரொம்ப சிம்பிள் ப்ரோ, இதோட முடியுது அவருக்கு. புரியுதா இல்லையா? சோ ஹி இஸ் கவுண்டிங் ஹிஸ் டேஸ். கவுண்டிங் ஹிஸ் டேஸ்னா அவரை மாதிரி நான் அபியூஸ் பண்ணல. பொலிட்டிக்கல் ஜர்னில பொலிட்டிக்கல் டேஸ். Yeah, his days are numbered. நீங்க என்ன பேசினாலும் சரி, மரத்துக்கிட்ட பேசின மாதிரி அடுத்து மாடு கிட்ட பேசுவார். கல்லு குடிச்சிட்டாரு, மாடு கிட்ட பேசுறாரு. தனி மாடு மரத்துக்கிட்ட பேசுவார். அலெக்ஸ் உனக்கு ஒரு காமெடி தெரியுமாப்பா? அந்த மாநாட்டுல வந்தேரி மாடு. சாரிங்க சொல்லுங்க. அதுதாங்க நானும் சொல்ல வந்தேன். பாவங்க ஜெசி மாடு அனுப்பி ஏமாத்தி விட்டாங்க. எல்லாம் பேசுறாரு. எதுவுமே தமிழ் மாடு கிடையாது. அந்த மாதிரி வந்தேரின்ற வார்த்தைலாம் ப்ரூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. மாடுக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நீங்க சொல்ல முடியாது. பாணியிலே அடிச்சேன். சீமான் தம்பிகள்கிட்ட பேச மாடுங்களாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்துச்சாங்க. அதனால தெரியல அது லாங்குவேஜ்ல என்ன சொல்லுச்சுன்னு. இந்த மாடுகள்கிட்ட பேசலான்ட்டு தேர்தல்ல மட்டும்தான் இல்லைன்னாரு. ஆனா களத்துல எல்லா கட்சியோட கூட்டணி வச்சிட்டு இருக்காரு. வக்கீல் வண்டு முருகன் மாதிரிதான். கட்சி கொடியும் மாறல, கலரும் மாறல, கொள்கை மட்டும் மாசத்துக்கு மாறும். அப்படியே தாவிக்கிட்டே இருப்பாரு அண்ணன். அடிக்கிறது யாருன்னு தெரியுமா? முகில்னு ஒருத்தர் இருப்பாப்ல நம்மாளு. ஆனா சீமான் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எல்லாரும் ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லும் போது ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு கல்லு கடை வைப்பேன்னு. அது என்னன்னா கவர்மெண்டே கல்லு கடையதான் இது பண்ற மாதிரி நான் வைப்பேன். ஏன்னா கல் அதிகமா குடிக்க முடியாது அப்படின்னு. கல்ல குடிச்சு சுகர் வந்து நிறைய பேர் புண்ணு வந்து சுத்தினுங்க. அதையும் பாத்துக்கங்க. அது கூட இல்ல அலெக்ஸ், அவரு மரம் ஏறாருன்னு உடனே வடிவேலு மாஸ்டர் இருப்ப கம்பு சுத்த போகிறாரு, கூட்டம் சுத்தி நின்று கை தட்டுமே வடிவேலுக்கு. அவர் மரம் ஏறாருன்னு எல்லாரும் கை தட்டுறானுங்க. அது கம்பு வச்சு உனியில அடிச்சு அதை புடிச்சு ஏறாரு. அதுக்கு வேற யாராவது மரத்தை ஏறவரை இறக்கி போக வேண்டியது. அவர்கிட்ட என்ன பேச வைக்கிறாங்க நீங்க பாத்தீங்களா? அவருடைய அப்சஷன் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒருத்தன் வர்றான், நம்ம அரசியல் வாழ்க்கை முடிய அங்கேயும் போய் என்ன பேசிட்டு விஜய் வந்து மரம் ஏறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பேச வைக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க சொல்றாங்க அவர் இது பண்ணிட்டாரு. ஓகே
அதாவது ஒரு நாங்கதே மக்களுக்கு மறையறோம். உண்மையான இது செய்யணும்னு ஒரு தலைவர் வந்துட்டதுனால இவனுங்களோட பதட்டத்தை எல்லாம் எல்லா கட்சியும் பதட்டத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. இவனை நான் கட்சின்னு சொல்லல, பட் மத்தவங்கள சொல்றேன். அட்லீஸ்ட் கட்சின்ற லெவல்ல வச்சுக்கிட்டு வாடகை இருக்காங்கல்ல, வாயெல்லாம் எடுத்துக்கிட்டு பேச வைக்கிறாங்கண்ணே. எப்படி வந்து மீடியால இருந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ ஹையர் பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்க வச்சுக்கிட்டு பாவமா இதுல இருக்கு. ப்ரோ இதுல மத்த கட்சியாவது ஓட்டு தான் பிரியுது. என்டிகே கட்சியே இல்லாம போனதுக்கு காரணம் டிவிக்கே தானே அவனுங்க அத ஒருத்தன் கட்சி நினைக்கிறானுங்க. கட்சின்னு திருப்பி சொன்னா உனக்கு ஃபைன் போடுவேன். பரவாயில்ல. அவங்களோட நிலைமை இப்ப எப்படி தெரியுமா ஸ்பேஸ் இருக்கு, அவமதிப்பு அலெக்ஸ்? இது. சரி கம்பெனி சரி என்டிகே அவனுங்களே இப்போ சண்டைக்கு வருவாங்க. சீமானே சொல்றேன். சீமான் கலெக்ஷன் கம்பெனி. அதாவது எல்லா தமிழ் தேசிய புரட்சி பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனுடைய கட்சி விஜயின் வருகையால் இழுத்து மூடப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லும். ஓகேயா, நீ உருட்டு இத்தனை நாளா வந்து தமிழ் தேசிய பினான்சியல் பிரைவேட் லிமிடெட். ஏன்னா வட்டி பிசினஸ் அதாவது கிரிக்கெட் டீம் தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் ஆரம்பிப்பானா அத வந்து இந்தியன் கிரிக்கெட் ஒரு ஆல் இந்தியா ரேடியோ அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காருடா சையத் ப்ரோ. ஒரு செகண்ட்ரா சொல்லுங்க. இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் ஆரம்பிப்பானா அது ஏற்கனவே இருக்குது, அது பிசிசி கீழ தான் இருக்கு. அதெல்லாம் இவனுக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கும் கிரிக்கெட் ஃபைட் இது பண்ணுவேன். அதுல ஜெயிச்சாதான் நீங்க வந்து வேர்ல்டு கப் விளையாட போக முடியும் அப்படின்னு சொல்லுவாப்லையா. ஒரு வாட்டி என்ன ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமைன்னே உங்களுக்கு எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க போல. சும்மாடா உள்ள வரும்போதே அதான்டா சொன்னேன். ஆனா எல்லாருக்கும் மூடு வந்துருச்சு. அதான் அடிக்கிறது. ஓகே அடிங்க. நீங்க நம்ம பையன் சிக்கல நீங்க மொக்க பேசுதான் சிக்கி இருக்கு. அதான் அடிச்சு நிறுத்தோம். இல்ல இன்னொரு நியூஸ் வந்து மாட்டுச்சு இன்னைக்கு பாத்தீங்களா? இது நியூஸ் எல்லா நியூஸுமே வந்து இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க. இந்த பாமக வந்து தாவேக்காவினர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு தாவேக்கா தலைவரை வந்து முன்னாடி போட்டிருக்கீங்க, இது வந்து நீங்க வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றீங்க, தவறான பிம்பத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட கேள்வி ஒரே ஒண்ணுதான். பேர் தெரியுதான் இல்ல நான் கேக்குற ஒன்னே ஒண்ணுதான். அது தாவேக்கெல்லாம் கிடையாது. அவங்க எடுத்தவங்க வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல், சம்பந்தம் கிடையாது. அதேதான். ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும்னா, அப்ப வந்து ஓட்டு மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரு இருக்காங்களோ அவரு ஜெயிப்பாங்களா? அவ்வளவு லாஜிக்காலாம் கேட்க வேணாம். அதுல போட்டிருந்தது எல்லாரும் முதல்வர் வேட்பாளர்னு இன்னைக்கு சொல்லியிருக்கவங்க. அவங்க கட்சியில யாரு சொல்லிருக்கா முதல்வர் வேட்பாளர்? அவங்க எங்கேயோ போய் கூட்டணி தான் வைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில இந்த மாதிரி சில தற்கொலைங்க பாத்தாங்க. முதல்ல யார் பேரு சொல்றேன், நான் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். எனக்கு அதுல பேசிக் முரணே என்னன்னா, சிஎம் கேண்டிடேட்னு கேக்குறாங்க. டிவிக்கே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டி சிஎம் கேண்டிடேட்டா விஜய் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு ஸ்டாலின், எடப்பாடி, அதுக்கடுத்து இது சீமானு, இவங்க 4 பேர் போட்டோ வைக்காம பாமக கூட்டணி வைக்கிறவங்க போட்டோ எதுக்கு வைப்பாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு டவுட். இப்போ ஐயா போட்டோ வைக்கணுமா இல்ல சின்னையா போட்டோ வைக்கணுமா? அண்ணா இவங்க எவ்வளவு மானம் கேட்டு. ஒரு நிமிஷம் இவனுங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இது ஃபேக்சுவலா நான் வேணா நாளைக்கு அது போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். இவங்க எவ்வளவு மானம் கேட்டு இருக்காங்கன்னா, செவுத்துல ஐயா சின்னையான்னு எழுதுறாங்க. இன்னமும் என் ஆபீஸ் பக்கத்துல உண்மையாலுமே ஐயா சின்னையான்னு எழுதி வந்து மானம் கேட்டதனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. படம் பேரு ஐயா தான். இல்ல படம் பேரு ஐயா தான். நம்மளுக்கு வந்து அனுதாபம் எல்லாம் இருக்கு அவங்கள பண்ணதெல்லாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்ப சொல்லவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு கட்சியில இருந்து அறிக்கையும் ஒண்ணு வந்திருக்கும். அதுல வந்து கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க, எப்படி ஃபாலோ பண்ணணும்னு என்னன்னு. சோ அதையும் வந்து நம்ம கட்சியில இருந்து வந்ததுனால அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி. யாரும் மணி அடிக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்ல எங்க ஏரியால குல்ஃபேஸ் கடைக்காரன் போற அயன் படத்துல வர மாதிரி. உண்மையிலே அயன் படம் தான் வருது. ஹலோ ராஜேஷ் ப்ரோ, சாரி இது ஹரிஷ் ப்ரோ. இங்க இருக்கிற எல்லாரும் ஆன்லைன்ல எல்லாம் எடுத்து பரப்புவாங்க. களத்துல அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அது களத்துல தான் போட்டது, ஆன்லைன்லயே அதே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கறது கேட்டுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சித்து கையார்கிட்ட சொல்லுங்க, டைம் பாஸ் ஆயிடுது. இல்ல ப்ரோ எனக்கு வந்து இந்த இவங்கள ஒரே ஒரு இது நான் சொல்லிக்கிறேன். இங்க இருந்த கிணற காணங்கிற மாதிரி அவங்க கட்சி நம்ம தொடங்குதுல இருந்து இங்க இருக்க அவங்களோட பல கிளைகள்லாம் வந்து
பிரிஞ்சு வந்துருச்சு ப்ரோ. அவங்களுக்கு மாவட்ட லெவல்லயே யாருமே கிடையாது. அவங்க நம்ம போட்டிக்கே கிடையாது, புரியுதா? நம்ம முதல் தேர்தல்லயே இங்க வந்து 2 கோடி தொண்டர்கள் வந்து சேரக்கூடிய கட்சி இது. 550 ஏக்கர் புக் பண்ணி தென் மாவட்டங்களே அதிரக்கூடிய மதுரையில வந்து ஒரு மாநாடு நடத்த போறோம். தளபதிக்கு இல்லாத பேரு புகழா? நம்ம வந்து என்ன ப்ரோ, அடுத்த கட்டத்துல வளர்ந்து போகும்போது போட்டியே நமக்கும் திமுகவுக்கும் தான். மத்ததெல்லாம் அல்லு சில்லு நண்டு சிந்து இதெல்லாம் பேசுறது வந்து கொடுத்த பெட்டிக்காக பேசுங்க. பெட்டிக்காக அந்த பெட்டி பேசுறவங்க. நல்ல வேலை இல்ல அதோட இல்ல நிறுத்திக்கிட்டாரு. தலைவா, இல்ல தலைவா, ஒரு எனக்கு பேசிக் புரியலண்ணே. அவரு உண்மையாலுமே இப்போ வந்து இன்னைக்கு ஸ்டாலின் சாரை மீட் பண்றாரு. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம டவுட் பட்டிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டேவே அதுக்கு அடுத்த டேவே ஸ்டார்ட் பண்ண என்னன்னு அர்த்தம்? மாட்டிக்கிறாங்க விசுவாசம் இவங்களுக்கு bro. ஒண்ணும் யார் தரவே மேல கூட அந்த தெரியாது. விசுவாசம் இருக்காது. இல்ல அசிங்கமா பேசுறோம், அவங்களோட கொண்டைய போய் மட்டும் பேசுறோம் மறந்தா பேசுறோம். கொண்டைய மட்டும் பறந்தா பரவாயில்ல, கெட்டப்ப ஃபுல்லா மாத்தாம ஃபுல்லா போயிட்டு வந்திருக்காப்ல. என்ன பண்றது? அது அது வந்து இல்ல ரேவந்த், யார சொல்றீங்க? பண்ணிடணும், இல்லன்னா பிளான் எக்ஸ்பிரி ஆயிடும். டெய்லி போனோம் இல்லையா? பைத்தியக்காரனை சொன்னான்னு. ரேவந்த் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு சரியான டைம். நரேட்டிவ் பில்ட் ஆகக்கூடாது இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இந்த நரேட்டிவ் இப்ப இருக்குது இல்ல, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது. இப்போ இணையதளத்திலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே நம்மளோட மட்டும்தான் சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேற ஏதாவது அதிமுகவை எதிர்க்கிறாங்களா அல்லது அதிமுக காரங்க தான் இருக்கிறாங்களா? சோ அப்போ அப்படி இங்கே களத்திலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சைடு எடப்பாடி சைடு வீக் அப்படின்னு சொல்லுது, நம்ம சைடு வந்து பல மாவட்டங்கள்ல அது வந்து சீட் கன்வர்ஷன் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. துக்ளக் இதையெல்லாம் சார்புடையவரா நீ சொல்லு பாப்போம். அவரெல்லாம் நீ யாராவது இல்ல அவருதான் சார் அவரு வந்து லைட்டா எடுத்தா கூட சங்கி சைடு எடுப்பாரு. சங்கி சைடும் ஒரு எடுத்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. லைக் மேபி கருத்தியெல்லாம் இருக்கலாம். ஆனா அவருடைய இது வந்து மேக்சிமம் ப்ரெசிஷன் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஓகே, நீ எந்த இது வேணாலும் எடுத்துக்கோ, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற இது வந்து அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து பொய் சொல்ல போறது இல்ல. அவங்க ஆட்கள் தானே. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க பிரைவேட்டா ஹையர் பண்ற சர்வே கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஆட்கள் தானே. எங்களுக்கு உண்மை ரிப்போர்ட் வேணும் தானே கேட்பாங்க. ஸோ அந்த அந்த நரேட்டிவ் அப்படி பில்ட் ஆகுறது இப்பவுமே அதை டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எச்ச பொறுக்கிகளுக்கு வந்து பணத்தை அடிச்சு நீ எதையாவது கொஞ்ச நேரம் கத்திட்டு கடா குலைச்சிட்டு உடனே அட்டாக் பண்றதுல அவங்க கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அப்படி கொஞ்சம் அந்த இது டைவர்ஷன் ஆகும். அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண அதனாலதான் விஷயம். நான் மேல வந்தோடனே கேட்டது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு. இல்லம்மா, இது ஒரு சையத் நாள் அவர்களுக்கு அடிச்சு ஒரு விட்டு கேள்வி இருக்குங்க. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இங்க 43 லட்சம் சிறுபான்மையர்களின் வாக்கு இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்தமா நான் தான் ஒரே காவலர்னு வந்து இத்தனை வருடமா வந்து திமுக சொல்லுது. அவங்களுக்கான பிரதிநிதித்துவமும் கொடுக்கல, அவங்கள அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கும் இவங்க எடுத்துட்டு போல. அப்படி இருக்கும்போது இவங்களது மட்டும்தான் பிளாக் ஓட்டு, சிந்தாம சிதறாம எங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாஜக உள்ள வந்துரும். அதானே அவங்க ஆமா ஆமா அதுதான் இந்திய என்னன்னா, இதுல எதிர்ப்பு நீங்க வந்து பாஜக உள்ள கிறிஸ்துவர்களை வந்துரும். வந்துட்டு நீங்க வந்து விட்டுட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான ஓட் பேங்க். அதுவும் கிறிஸ்டின் ஸ்டுடியோ ஓட் பேங்க்கும் அதுவும் இதுல டிஎம்கே இல்ல இன்னொன்னு ப்ரோ, இல்ல ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டிவிகேக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதுல டிவிகே வந்தனால பெரிய இம்பாக்டே வந்துட்டு அது டிஎம்கேக்கு பெருசா அது ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் அடின்னு மாதிரி சொல்லலாம் என்ன கேட்டா. ஏன்னா முன்னாடி வந்துட்டு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே மேனிபுலேட் பண்ணி டிஎம்கேக்கு தான் போட வைப்பாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு அதான் ஏதாவது வெளி சைடு ஓட்டு அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு டிவிகே வந்தனால ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாமே வந்துட்டு டிவிகேக்கு போறது வந்துட்டு டிஎம்கே சைட்ல ஒரு காண்டு. இதுல என்டிகே வந்துட்டு அதான் சொல்லவே தேவையில்லை. அதான் கட்சி எளிதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னாடி இந்த என்டிகேனா ஆளு என்ன விட்டு என்னதுடா? என்டிகேனா விக்னேஸ்வர கட்சி. நம்ம வந்து பேசுவோம். அது முடிஞ்சது, அவ்வளவுதான். அதோடைய ஃபைல் க்ளோஸ், அது முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அது அந்த அந்த இதுலதான் என்ன பண்றதுன்னு கடைசியா தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா? என்னத்தையாவது பண்ணுவோம். இப்போ அவருக்கு தெரியும் மெயின் பிக்சர்ல நம்ம இல்ல, மெயின் சண்டையில நம்ம வந்துட்டு கிடையாது, நம்ம அந்த இதுல சேர்த்துக்கவும் மாட்டாங்க நம்மள அப்படின்னு. அப்புறம் நம்ம அல்டிமேட் அஜெண்டா என்ன ஆயிருது அப்படின்னா, இருக்கிறத தக்க வச்சுக்கணும். டிக்ளைன் மோடுக்கு போயிட்டோம்னா ₹1 இப்பவாவது என்ன அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் செப்பான்ல சாக்கி சான் கூப்பிட்டாஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி ஒரு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிறாப்ல. நாளைக்கு இது 2% வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு சீண்டி பார்த்துட்டு ஒருத்தனை இருக்க மாட்டான். அப்ப அதோட நீ மூடிட்டு ஆனா கிளம்ப வேண்டியதான். ப்ரோ இதுல ஒன்னொன்னா பார்த்தும் தானே இருக்கும். வடிவேலு, சீமானு, பவர் ஸ்டாரு, கருணாசு, ஏன் நம்ம கட்சியில ஒண்ணு, அதான் அந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கும். அதாவது எல்லாமே டைம் பாஸ் மாதிரி தான். எதுவுமே வந்துட்டு கன்சுதான். கருணாநிதியில வந்து ஆமா, அவரு உட்கார்ந்து திட்டிட்டு இருப்பாரு. ஆமா அவர் பேர் கருணாநிதி தானே. கருணாநிதி அதான் கருணாசன் ஸ்டைலா வச்சு சினிமா
அவர் கேட்டாரு. ப்ரோ அது என்னன்னா, அது வேற வழி இல்லாம போனதுனால தாங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து 2001ல இவங்க கூட்டணி வைக்கும்போது, அந்த வாக்குகள் கொஞ்சம் நெறைய பேர் வந்து சிதறதான் செஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தன்மை இருக்கதான் செஞ்சது. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஜெயலலிதா கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இன்செக்யூரிட்டி இருந்துச்சு இவங்களுக்கு. எப்படி போகணும்? அதனாலேயே அவங்க வந்து அந்த நம்பிக்கைய பெறுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த மாரிலாம் ஒரு ஒரு ப்ராமிஸ்லாம் குடுத்தாங்க. இனிமே என்னுடைய வாழ்நாள்ல நான் வந்துட்டு ஏடிஎம்கேயோட சாரி பிஜேபியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராமிஸ்லாம் வந்து குடுத்தாங்க. நான் செய்த ஆமா. பாவத்துக்கு பரிகாரமா நானே அவங்க ஆட்சிய கவுத்துனேன் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக நானே அவங்க ஆட்சியை கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக தான் ஓரளவு அதுல மீட்டெடுத்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்ப சூழல் என்னன்னா, அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா, இந்த மக்களுடைய சைக்காலஜிக்கல் திங்கிங்கை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். அவங்க வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம், வாழ்வாதாரம், எங்களுக்கு என்ன செய்வீங்க? அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நாங்க நிம்மதியா எங்க வந்து உடைமைக்கும், உயிருக்கும் ஆபத்து இல்லாம, பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ்வதே எங்களுக்கு ஆகப்பெரும் அரசியல் அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஏன்னா, அவங்க நியூஸ் படிக்கிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. வடநாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்க வந்துரக்கூடாது. பாஜக உள்ள வருவதன் மூலமாக அது வந்து இங்க ஈஸியா இதாயிரும். இங்க ஒரு ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குது. குறைந்தபட்சம் அவங்களுடைய இது எப்பமாச்சும் ரொம்ப அதிகமா வந்து கலைஞர் டைம்ல வந்துட்டு இடஒதுக்கீடு 3.5 கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இது வேணும், அது வேணும்னு ஒரு கோரிக்கைகளோட ரொம்ப அதிகமா நீங்க வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பார்த்திருக்கீங்களா? 1 ஆர் 2 டைம்ஸ் அந்த டைம்ல ரொம்ப டிக்ளைன் மோட்ல இருக்கும்போது. அப்ப அவங்களுடைய அதிகபட்ச தேவையே என்னுடைய இருப்பிடம், என்னுடைய சூழல் வந்து எனக்கு பாதுகாப்பானதா இருக்கணும். நான் வாழும் சூழலுக்கே எனக்கு ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நிலைமை வந்துரக்கூடாது. வட இந்தியா மாரி அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய அதை என்ஷூர் பண்றதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிறதுல யாரு? திமுக. ஓகே. இப்போ ஏடிஎம்கே எடப்பாடியார் அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்பவே. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஜெயலலிதாவுடைய இதுக்கு அப்புறமே. சோ வேற வழியே இல்லைங்கிற சூழல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம நம்பிக்கையை கொடுக்குறோம். இவங்களுடைய உள்ளடி அரசியல்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். ஆதவ் அன்னைக்கு பேசினாரு. ஆஹ் நம்ம குரான் மீது ஆணையாக எங்களுக்கு எந்த காலத்திலும் பாஜகவோட தொடர்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த 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 புலித்திகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, திமுக புலித்திகள்லாம் எல்லாருமே இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், ஞானிகள் ஆயிட்டாங்க. போன ஸ்பேஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து குரான் மீது சத்தியமிடுவது வந்து கிடையாது. அது வந்து ஷிர்க். அது வந்து இதுதான் வந்து கடவுளுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அதனால அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இந்த திமுக கொத்தடிமைகள், இந்த நாய்கள் இஸ்லாமியர்களை எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்றேன். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உடைய தலைவர், தேசிய நேஷனல் பிரசிடென்ட், அவர் வந்து ஒரு இதுல சொல்றாரு. ஒரு 2014 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு அவர் சொல்றாரு, எம்பி எலெக்ஷன் டைம்ல, அதாவது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் செய்வது எப்படி கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி கடமையோ, அதே மாதிரி இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறாரு. இறைவன் எழுதிய சட்டத்துல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாரு. குரான் மீது சத்தியரிப்புன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் வருது. அவ்வளவு தூரம் நீங்க மார்க்கத்தை ஞானிகள் நீங்க வந்து அப்படி பேன்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆதவ் எங்கேயும் தப்பா சொல்லல. யாரையும் வந்துட்டு யாருடைய இன்டென்ஷன்ஸையும் குறைச்சு மதிப்பில்ல. குரானை ஹையா வேல்யூ பண்ணி உங்களுடைய நீங்க உயர்வா மதிக்கக்கூடிய ஒரு வேதத்தை நாங்க எங்களுடைய உணர்வா மதிச்சு அது மேல சத்தியமிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆதவ். ஓகேங்களா? ஆனா இவங்க தரப்பு கொத்தடிமைகள் தரப்பு வச்சிருக்கக்கூடிய கூட்டணி அவங்களுக்கு கொத்தடிமையா உட்காந்துக்கிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. இறைவனுடைய வார்த்தைகள் குரான்ல இருக்குதா இல்லையா? அதான் அவர் சொல்றார். எப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஹஜ் செய்யறது, நோன்பு நோக்குறது, இதெல்லாம் ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை கடமை. நீ ஒரு முஸ்லீமா இருந்தேன்னு சொன்னா, இஸ்லாத்தை நம்புறதா இருந்தா, குரானை ஃபாலோ பண்றதா, இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். அதுல இந்த ஓட்டு போடுறதும், இந்த கொத்தடிமைகளுக்கு ஓட்டு போடுறதும் வந்துட்டு ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதை கேட்டீங்களா யாராவது? ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு வந்துட்டு நீங்க வந்து இது பண்றீங்களே. சரி, இப்போ வந்து நீங்க அந்த சூழல் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இது உடையும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்ன அன்னைக்கு எல்லாருக்கும் இஸ்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இவங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எஸ்டிபிஐ இருக்காங்க,
அவங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக ஏதோ ஒரு வகையில இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இதை ஒரு டூலா பயன்படுத்தி அவங்களுடைய அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுட்டு எந்த ஒரு டிமாண்ட்ஸையும் நம்ம வந்து வைக்க முடியல. நாங்க தான் உங்களுக்கு எங்களை விட்டால் ஆள் இல்லைங்கிற ஒரு இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு அரண் இருக்குது. அது ஒரு தூய சக்தியா இருக்குது. இளைஞர் படைகள் கொண்டு இருக்குது. நிச்சயமா ஜனநாயகத்தின் வழியில நிற்பாங்க. வலதுசாரி ஆட்களுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை பெறும்போது நம்ம தளபதியுடைய ரசிகர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல எக்கச்சக்கமான பேர் அவர் மீது பேரன்பு கொண்டிருக்காங்க. அதோடைய தாக்கம் டெஃபினட்டா எதிரொலிக்கும். அந்த பயத்துலதான் இவங்க பண்ணிக்கு வெடி வெடிச்ச மாதிரி பிண்டங்கால் பிறடிகள் அடிக்க தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த பயம் தான். அதுவும் இஸ்லாமிய சமுதாயமே இப்படின்னா கிறிஸ்துவ சமுதாயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க டெஃபினட்டா அவங்க ஆல்ரெடி இந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அதுல பாதிக்கு மேல வந்துட்டு இதாயிரும். அப்படிதான் கள நிலவரங்களும் சொல்லுது. ஐயா உங்க உரைக்கு நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகாவும் பதில் சொன்னீங்க. இதனால தான் நான் உங்களை கேட்டேன். இங்க வந்து ஒரு ரொம்ப விஷமத்தனமான ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. இது உங்க கவனத்துக்கும் நான் வந்து கொடுக்க விரும்புறேன். கட்சியில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, ஏதோ இங்க வந்து தளபதி அவர்களுக்கு சிறுபான்மை மக்களிடம் இருந்து வந்து ஒரு ஆபத்து இருந்ததுனால தான் ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேவலமான, மோசமான, ஆதாரம் இல்லாத, ஆவணம் இல்லாத ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதை பஸ்ட் பண்ணுங்க. வழக்கறிஞர் பேரவைக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒருத்தர்கிட்ட. இந்த மாதிரி நான் தொடர்ச்சியா போற ஒரே ஒரு இதுல லைட்டா இதுல ஒரு இது ஒரு விஷமத்தனமான பொய்ங்கய்யா. இங்க அது வந்து ஆதாரமே கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வன்னிய அரசு மாதிரியான அயோக்கியர்கள் பரப்புற அவதூறை நீங்க ஒரு வாதமா எடுத்துக்கோங்க. அந்த அவதூறை ஒரு வாதமா எடுத்து பேசும்போது இதுதான் மேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்ளை பண்றான் அப்படின்னு வைங்களேன். முதல்ல அந்த இன்டெல் அந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல்ல விசாரிக்கணும். அது இது உண்மையா இவங்க சொல்ற மாதிரி அந்த அச்சுறுத்தல் இருக்கப்படுதா அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்ல இருந்து இன்டெல்ல இருந்து எல்லாம் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆமான அஃபர்மேட்டிவா கொடுத்ததுக்கு பிறகுதான் அதை பரிசீலிக்கப்படும். அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இவருக்கு இன்னும் வந்து சிறுபான்மைய மக்கள் வந்து ஒரு தீவிரவாத துணியோட வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த 21st இப்பவும் நீ வந்து அந்த வன்னியரசு நாய் அந்த திமுகவுடைய அஜெண்டாவை நீ பரப்பிட்டு இருக்கிறியா? நான் கேட்கிறேன். ஒரு இஷ்டமயிருக்கு வந்துட்டு நீ கேட்ட உடனே நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு இவனால அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு நீ தூக்கி கடலை முட்டை கமர்கட்டு வியாபாரம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒரு ஒய் செக்யூரிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது நீ பரப்புற அவதூறை நீ வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இப்ப தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது திமுகவுடைய உளவுத்துறை வந்து இஸ்லாமியர்களால் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அஃபர்மேட்டிவா ஆமான்னு ஒத்துக்குதா? அப்போ அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. இது ஏன் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா எல்லா இடத்துலயும் இதை பேசுறாங்க. இது ஒரு வதந்தி. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதை வந்து இது வந்து கோர்ட்டுல தான் சந்திக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பொய்ய நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து உண்மைங்கிற மாதிரி சித்தரிச்சு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்க வந்து தளபதி ஆதரவா பேசக்கூடிய இது அதிகமா இல்ல. இது 2-3 வாட்டி பேசியாச்சு. எங்க பேசியாச்சுன்னா இந்த விவாத மேடையில் தான் வச்சு இதே வன்னியர்கள் தான் பேசியிருக்காரு. என்ன விஷயம்னா இது வந்து ஒரு அவதூறு. இத இன்னைக்கு நியூஸ் இல்ல இது நியூஸ் சேனலும் அவங்க கிட்டதான் இருக்கு. நெறியாளரும் அவங்களோட ஆளு, எல்லாமே அவங்களோட அஜெண்டா. இங்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா தாவேகா சார்பா போறவர் மட்டும்தான் நம்ம ஆளு. ஓகேங்களா? சோ நம்மளால வந்து அந்த நியூஸ் சேனல்ல எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா அதை வந்து வீட்லயோ இன்னொன்னு நமக்கு